இலங்கை அதிபர் தேர்தலில் இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தற்போதைய முன்னிலை விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், ஆரம்பம் முதலே தபால் வாக்குகள் முதலே அனுரகுமார திசாநாயக்க தான் முன்னிலையில இருந்தாரு. அதற்கு பிறகு வரலாற்றிலேயே முதன்முறையாக இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கி இருக்கிறது. நடுவுல சஜித் பிரேமதாசவும் கொஞ்சம் அதிக வாக்கு வாங்குகிறார் என்பதான தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? எப்போது முழுமையான முடிவுகள், இலங்கையுடைய அதிபர் யார் என்பது குறித்த முழுமையான முடிவுகள் எப்போது தெரிய வரும்? இலங்கை தேர்தல் வரலாற்றிலே கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள் தேர்தல் வரலாற்றிலேயே மிக முக்கியமாக உன்னிப்பாக அதே போன்று ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இலங்கை அதிபர் தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நேற்று இரவிலிருந்து இலங்கை தேர்தல் ஆணையக்குழு அந்தந்த மாவட்டங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வந்தது. குறிப்பாக ஆரம்பத்தில் இந்த மும்முனை போட்டி இருக்கக்கூடிய காரணத்தால் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக அனுராகுமார திசாநாயக் இவர்கள் 3 பேருடைய போட்டி இருந்த நிலையில் அனுராகுமார திசாநாயக் தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வந்த நிலையில் அவர் முன்னிலையில் இருந்தார். ஆனால் இலங்கை தேர்தல் ஆணையக்குழு நடைமுறைப்படி முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போது 50.01% வாக்குகள் யார் பெறுகிறார்களோ அவர்களே வெற்றி பெறக்கூடிய அதிபர் வேட்பாளராக அறிவிப்பதற்கான நடைமுறை இருந்து வருகிறது. முதல் சுற்றில் யாரும் பெரும்பான்மை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அனுராகுமார திசாநாயக் 56,34,915 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக சஜித் பிரேமதாசா 2வது இடத்தில் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 43,63,035 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 32.76% வாக்குகளை சஜித் பிரேமதாசா பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10% வாக்குகள் இவர்களிடையே வித்தியாசம் இருக்கிறது. பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் 2வது சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. இன்று மாலை 3 மணியிலிருந்து 2வது சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை, அதாவது வாக்காளர்கள் வாக்குச்சீட்டு முறையில் தங்களுக்கு விருப்பமான 2வது வேட்பாளரை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதன் மூலமாக வாக்கு எண்ணிக்கை தான் தொடங்கியிருக்கிறது. அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போ இலங்கையிலிருந்து செய்தியாளர் கஜன் நம்மோடு இருக்கார். நம்ம அவரோடு பேசுவோம். கஜன், வணக்கம். 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 அதிபர் தேர்தல் வரலாற்றிலேயே 2வது சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. இப்போ இந்த நடைமுறை எப்படி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க? அதே போன்று அதிபர் தேர்தலுக்கான முடிவுகள், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று நள்ளிரவு வரும் என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது. களத்தில் என்ன சூழல் இருக்கிறது? ஆம், அதிபர் தேர்தலுக்கான தீர்ப்பு, அதாவது அறிவித்தல் இன்னும் சில மணி நேரங்களிலே வர இருக்கின்றது. தற்போது 2வது விருப்பு வாக்கு எண்ணப்பட்டு வருகின்றது. அந்த விருப்பு வாக்கு என்னும் பணிகள் மாவட்டம் தோறும் இடம்பெற்று அதன் பெறுபேறுகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. தற்போது இதுவரை 3 அல்லது 4 மாவட்டங்களின் விருப்பு வாக்குகள் வெளியிடப்பட்டுள்ளன. பதுளை உட்பட சில மாவட்டங்களில் சஜித் பிரேமதாசாவுக்கு சற்று கூடுதலான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சற்று குறைவாக கிடைத்திருக்கின்றன. ஆனால் அது சில ஆயிரங்களாகத்தான் இருக்கின்றன அந்த விருப்பு வாக்குகள். ஏனென்றால் தற்போது நிலையில் அனுரகுமார திசாநாயக்க 13 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கின்றார். எனவே இந்த விருப்பு வாக்குகள் 22 தேர்தல் மாவட்டங்கள் இங்கு இருக்கின்றன. இந்த 22 தேர்தல் மாவட்டங்களில் விருப்பு வாக்கு எடுத்துக்கொண்டாலும் அந்த அளவுக்கு அந்த விருப்பு வாக்கு தாண்ட முடியாது. 13 லட்சத்தை தாண்டுவது என்பது கடினம். ஏனென்றால் இது ஒரு சில ஆயிரங்கள் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வருகின்றன. அப்படி வந்தால் கூட 1 லட்சம் அல்லது 1.5 லட்சம் வாக்குக்குள் தான் சஜித் பிரேமதாசாவுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலில் அநேகமாக, அதாவது அனுரகுமார திசாநாயக்க வெல்வது உறுதியாக இருக்கின்றது. இந்த விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு பெறுபர்கள் கிடைத்தவுடன் இந்த பெறுபரைத்தான் தேர்தல் திணைக்களம், தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்க இருக்கின்றது. ஆகவே இதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நன்றி சார். உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார். செய்தியாளர் காந்தகுமார் இலங்கையில் இருக்கிறார். 2வது சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கான நடைமுறை எப்படி இருக்கிறது? சர்வதேச பார்வையாளர்கள் எல்லாம் தேர்தல் கண்காணிக்க வந்திருக்கிறார்கள். முடிவு அதிகாரப்பூர்வமாக எப்பொழுது வரும்? அதே போன்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செஞ்சிருக்காங்க தேர்தல் ஆணையம்? நேற்றைய தினம் மாலை 6 மணி தொடக்கம்
காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு அது இன்று பகல் 12 மணி வரை நீடிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது அது நீக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இலங்கையிலே நாடளாவிய ரீதியில் குறிப்பாக கொழும்பு உட்பட பல்வேறு நகரங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மக்களின் இயல்பு வாழ்வு மெதுவாக வளமைக்கு திரும்பி வருகின்றது. இன்று நள்ளிரவுக்கு முன்னதாக இந்த 2ஆம் கட்ட விருப்பு வாக்கு எண்ணப்பட்டு அதிகாரபூர்வமாக தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது முன்னணியில் நிற்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள்தான் அடுத்த அதிபராக தேர்வு செய்யப்படுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் எல்லோருமே பரவலாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். நாளை காலையில் அவர் உத்தியோகபூர்வமான அறிவிப்பினை அடுத்து பதவியேற்கக்கூடும் என்றும் ஜேவிபியின் முக்கிய கட்சியின் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றார்கள். இன்னொன்றையும் இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கையிலே தேர்தல் மாவட்டங்கள் 25 இருக்கின்றன. அந்த 25 மாவட்டங்களிலும் 15 மாவட்டங்களிலே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றிருக்கின்றார். 7 மாவட்டங்களிலே ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாசா வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த 7 மாவட்டங்களையும் பார்க்கின்ற போது வடக்கு, கிழக்கு, மலையகம், குறிப்பாக தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள், சிறுபான்மையின மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளில் சஜித் பிரேமதாசா முன்னணி பெற்றிருப்பதும் இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. விவரங்களை வழங்கிய மூத்த செய்தியாளர் கஜன் மற்றும் காந்தகுமார், உங்களுக்கு நன்றி. அதிகாரப்பூர்வமான வாக்கு எண்ணிக்கை இன்று நள்ளிரவு தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செய்திகளை நீங்கள் தொடரலாம். வேதவள்ளி. புதிய அதிபர் பதவியேற்றவுடன் இந்தியாவுடனான நல்லுறவு எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து அடுத்தடுத்த கேள்விகள் எழுகின்றன. விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி ராஜ்குமார்.